وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب الحج أشهر معلومات. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே துல்காதா மாதத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக இறையில்லமாம் திரு காபாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதுபோன்று இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகின்றார். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 97வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. பாதையால் சென்று வருவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வது கடமை என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்.
ஹஜ்ஜி என்பது எல்லா காலத்திலும் நம்மால் செய்ய முடியாது. தொழுகை என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் தொழுகலாம். எல்லா நாட்களிலும் ஒரு சில நாட்களை தவிர மற்ற நாட்களிலே நோன்பு நோக்கலாம், ஜகாத்தை கொடுக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜி என்ற கடமையை பொறுத்த மட்டிலும் 3 மாதங்கள் தான். ஹஜ்ஜினுடைய மாதங்கள் 3 தான். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா அதில் 197வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜி என்பது எண்ணப்பட்ட அறியப்பட்ட சில மாதங்கள் தான். அந்த மாதங்கள் எது? திருக்குர்ஆனிலே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது என்பதை ஹதீஸின் வாயிலாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அந்த 3 மாதங்கள் என்பது ஷவ்வால் மாதம், நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஷவ்வால் மாதம், அடுத்து வரக்கூடிய துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு சில நாட்கள். இந்த நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியுமே தவிர மற்ற நாட்களிலே ஹஜ்ஜி செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். துல்ஹஜ் மாதத்தில் கூட 5 நாட்களில் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 5 நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய கடமைகள் அடங்கியிருக்கின்றன. ஷவ்வால் மாதத்திலே ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்காக ஷவ்வால் மாதத்திலே அரபுகள் புறப்பட்டு செல்வார்கள், உம்ராக்கள் செய்வார்கள், இஹ்ராமாலை அணிவார்கள். எனவே ஷவ்வால் மாதத்தையும் துல்கஅதா மாதத்தையும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ஜி செய்வது கடமை. கடமையாக இருப்பதை போன்று ஹஜ்ஜி செய்தால் சில நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றார். 5 நேரங்கள் தொழுவது கடமை, ரமலானிலே நோன்பு வைப்பது கடமை, ஆண்டிற்கு ஒரு முறை 2.5% ஜகாத்தை கணக்கிட்டு கொடுப்பது கடமை. கடமையாக இருந்தாலும் கூட அந்த கடமைகளை செய்வதன் மூலமாக அந்த கடமைகளை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சில நன்மைகளை வழங்குகின்றார். தொழுவதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சுவர்க்கம் வாஜிபாகிறது. திருக்குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டும். ஜகாத்தை கணக்கிட்டு கொடுப்பதன் மூலமாக மீதம் இருக்கின்ற 97% பணம் அது பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே சென்று விடுகிறது. 2% அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கின்ற அந்த சில மனிதர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் 100 விழுக்காடு பணம் அது நமக்கு சொந்தம் அல்ல. அல்லாஹ் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதன் மூலமாக உடல் ரீதியாக ஆன்மீகம் ரீதியான பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றார். மறுமை நாள் ஆகிரத்தில் ரய்யான் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமான பாதை வழியாக நம்மை அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் என்பதையும் சகீஹான ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதுபோன்றுதான் ஹஜ்ஜி செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் சரிதான், மறு உலகத்திலும் சரிதான், பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வாரி வழங்குவதாக சகீஹான ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற முதலாவது நன்மை என்ன தெரியுமா? சிறந்த செயல் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். புகாரியிலே 1519வது ஹதீஸாக 26வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது, ஐயுல் அஅமாலி அஃதலு, சிறந்த செயல் எது என்று கேட்கப்பட்டது.
அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புவதுதான் சிறந்த காரியம். நம்ம எந்த வணக்கங்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பாமல் தொழுதாலும் சரிதான், நோன்பு வைத்தாலும் சரிதான், ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான், ஜக்காத்தை கொடுத்தாலும் சரிதான், பலை யுக்பலம் இன்ஹு, அவனிடமிருந்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதெல்லாம் உலகத்திலே முடிஞ்சிடும். மறுமையில் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. உலக பொதுமறையா அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டும். அத முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கப்பட்டது சும்மமாதா, பின்பு அடுத்து சிறந்த செயல் எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது, உரிமைக்காக போராடுவது, உரிமைக்காக குரல் கொடுப்பது. நம்முடைய உரிமையை ஒருவன் பறிக்கின்றானா அவனோடு சண்டையிடுவது, இதுதான் ஜிஹாது என்று சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது சும்மமாதா, பின்பு எது சிறந்த செயல்? அவதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஹஜ்ஜுன் மப்ரூருன், மப்ரூரான ஹஜ்ஜி என்று சொல்வார்கள். மப்ரூரான ஹஜ்ஜிக்கு இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று நானும் நீங்களும் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம். ஹஜ்ஜ மப்ரூர்னா என்ன அர்த்தம்? அரபியில மப்ரூர் அப்படின்னா பாவம் கலக்காத, நன்மை மட்டும் இருக்கின்ற ஒரு செயலுக்குத்தான் மப்ரூர் என்று சொல்வார்கள். ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழுகை எப்படி தொழுகிறோமோ அப்படி தொழுகிறார் அப்படின்னா அது சலாத்துன் மப்ரூர், பாவம் கலக்காத தொழுகை என்று சொல்வார்கள். ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் சகர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் நோன்பாளி என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாமல், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு அவர் நோன்பு நோற்பாரையானால் சௌபை மப்ரூர் என்று மார்க்கம் சொல்லி காட்டும். பாவம் தரமாத நோன்பு என்று சொல்லும். அதுபோன்றுதான் ஹஜ்ஜிக்காக வேண்டிய இஹ்ராம் ஆடை அணிந்ததிலிருந்து ஹஜ்ஜனுடைய கடமைகள் முடிகின்ற வரையிலும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு ஹாஜி எதை செய்யக்கூடாது என்று அல் குர்ஆனின் மூலமாக, அல் ஹதீஸின் மூலமாக தடை செய்தார்களோ அந்த தடையை மீறாமல் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளால் இருந்து கொண்டு தவறான வார்த்தைகளை பேசாமல், தவறான செயல்களை செய்யாமல், ஏன் தன் மனைவியோடு உறவு கூட கொள்ளாமல், ஒரு ஆள் இஹ்ராமில் இருக்கும் போது மனைவியை இச்சையோடு பார்ப்பது கூட தனக்கு சொந்தமான மனைவி தான், ஏன் மனைவி தான், நான் அவளை இச்சையோடு பார்ப்பது கூடாது. அவள் தன் கணவனை என்னை இச்சையோடு பார்ப்பது கூடாது, இச்சையோடு தொடுவது கூடாது, இச்சையான பேச்சுக்களை பேசுவது கூடாது. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு யார் ஹஜ்ஜை முழுமையாக அல்லாஹ்விற்காக வேண்டி, என்ன ஹாஜின்னு கூப்பிடணும், ஹாஜியார் வாங்கன்னு சொல்லணும், எனக்கு பத்திரிகை தரும்போது அல்ஹாஜின்னு போடணும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக நான் ஹஜ்ஜி செய்தால் ஏன் ஹஜ்ஜி ஹஜ்ஜ மப்ரூர் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப ஹஜ்ஜ மப்ரூர் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஹாஜி அவர் பாவம் கலக்காத ஹஜ்ஜை செய்வாரேயானால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பின்னால அவர் உண்மையான ஹாஜியாராக மரணத்தை தழுவுகின்ற வரையிலும் அவர் வாழ்வாரேயானால் அவர் இறந்த பின்னால மறுமை நாள் ஆகிரத்தில சுவர்க்கத்தை தவிர அவருக்கு கூலியே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில 1173வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சஹீஹான ஹதீஸ்ங்க இது. ஹஜ்ஜ மப்ரூருக்கு கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்று பொய்யே உரைக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். மூன்றாவது சிறப்பு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நரல் ஜிஹாத அஃலல் அமல், ஜிஹாத் செய்வதுதான்
ஈமானை அடுத்து சிறந்த செயல் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சிறந்த செயல் எது? அல் ஈமான் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புதல். அடுத்து எது? இரண்டாவது அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம் எது என்று கேட்டா ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ். இப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் ஜிஹாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவலான் ஜாஹிது, பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஜிஹாது செய்யக்கூடாதா? நீங்க தடை போடுறீங்களே, அப்ப நாங்க அந்த சிறந்த செயலை செய்ய முடியாதா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகுன்ன அஃலலுல் ஜிஹாதி ஹஜ்ஜுன் மப்ரூர். பெண்களே, உங்களுக்கும் ஜிஹாது இருக்கு, ஆனா அந்த ஜிஹாத லா கிதாலுன் ஃபீஹி, வாள் எடுத்து சண்டையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, உயிரை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜிஹாது என்ன அப்படின்னா பாவம் கலக்காத ஹஜ்ஜி தான் உங்களுக்கு ஜிஹாத். என் மனைவியை நான் கூப்பிட்டு ஹஜ்ஜிக்கு போறேன், நீங்க உங்க மனைவிமார்களை கூப்பிட்டு போறீங்க, உங்க ஹஜ்ஜிலையும் பாவம் கலக்கல, உங்களுக்கு உங்களுடைய ஹஜ்ஜி பேரு ஹஜ்ஜ மப்ரூர். பெண்கள் ஹஜ்ஜி செய்யும் பொழுது பாவம் கலக்கலன்னு வச்சுக்கிடுவோம், அவங்களுக்கு 2 கூலி கிடைக்குது. உடனே ஹஜ்ஜ மப்ரூர், 2வது ஜிஹாது செய்த நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அது மாத்திரம் அல்ல, 4வது சிறப்பை பாருங்கள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னால பயங்கரமான பெரும்பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறார். வட்டி வாங்கியிருக்கிறாரு, மதுபானம் குடிச்சிருக்கிறாரு, விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, கொலை கொள்ளை அடித்திருக்கிறாரு. இவர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னு வச்சுக்கிறோம், ஒழுங்கா ஹஜ்ஜி செய்யறாரு. திரும்பி வரும் பொழுது அவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றார். அன்று பிறந்த குழந்தையை போன்று குற்றமற்றவராக அவர் தாயகம் திரும்புகின்றார். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1920வது செய்தியாக 1819வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் ஹஜ்ஜ லில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறார். அல் குர்ஆன்ல தொழுங்க அப்படின்னு 82 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அகீமு ஸலாத்த, தொழுகையை அல்லாஹ் வலியுறுத்துவது ஓர் இடம் ஈரிடம் அல்ல, 82 இடங்களிலே அல்லாஹ் வலியுறுத்துகின்றார். அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வலியுறுத்துறான் அப்படின்னா அது சாதாரண வணக்கமாக இருக்க முடியாது. எங்கெல்லாம் தொழுகை அல்லாஹ் வலியுறுத்துகின்றாரோ அங்கெல்லாம் ஜகாத்தையும் சேர்த்து அல்லாஹ் வலியுறுத்துவார். அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, தொழுகையும் ஜகாத்தும் வெவ்வேறான வணக்கங்கள் அல்ல, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது, ஒரு வாகனத்தின் 2 சக்கரங்களை போன்றது. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களும் ஒழுங்கா இருந்தா தான் அது செல்லுபடியா. ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் தேஞ்சு இருக்குன்னா அந்த காசை யாருமே வாங்க மாட்டாங்க. அது போன்றுதான் ஒருவர் 5 நேரம் தொழுகிறாரு, ஜகாத்தை கொடுக்கல, அது ஜகாத்தை கொடுக்கிறாரு, 5 நேரம் தொழுகல, அவர் தொழுகையும் ரத்து செய்யப்படும், அவருடைய ஜகாத்தும் ரத்து செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க தொழுகுங்க, ஜகாத்தை கொடுங்க, நோன்பு வையுங்க, இப்படித்தான் சொல்றானே தவிர ஹஜ்ஜை மட்டும் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால 196வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். ஏன்னா தொழுகையில முகஸ்துதி ஏற்படுவது ரொம்ப ரொம்ப கம்மி, ஜகாத்தை கொடுக்கும்போது முகஸ்துதி ஏற்படுவது மிகவும் கம்மி, நோன்புல முகஸ்துதி என்பது மிகவும் கம்மி. ஆனா ஒரு ஆளு ஹஜ்ஜிக்கு போறாருன்னா சமீப காலமாக ஹஜ்ஜிக்கு போறது என்பது என்னமோ ஒரு சுற்றுலாவுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. வால் போஸ்டர் அடிக்கிறது, பெரிய விருந்து வைக்கிறது. அவர் அன்னைக்கு பார்க்க சேவெல்லாம் பண்ணிடுவார். அவர் தாடி வச்சிருந்தாலும் போகும்போது அன்று பிறந்த பாலகனாத்தான் போவார். நல்ல வலுவலுக்கு சேவ் பண்றது, கையெல்லாம் மருதாணி போடுறது, பூமாலைகளை போடுறது, போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கிறது.
தன்னை ஹஜ்ஜிக்கு போறோம்னாக்கே ஹஜ்ஜியாரே ஹஜ்ஜியாரே அப்படின்னு கூப்பிடணும் அவர் விரும்புறது. அப்போ ஹஜ்ஜில மட்டும்தான் முகஸ்துதி ரியா என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத் என்ற அரபியிலே சொல்லப்படக்கூடிய முகஸ்துதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹஜ்ஜன் மட்டும் சொல்லல, மன் ஹஜ்ஜலில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறாரோ. ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் சந்தா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே அவருக்கு மறுபடியும் ரசீது போட்டு கையில கொடுக்குறாங்க. சந்தா தரமாட்டேன்ட்டாரு. ஏன் சந்தா தரமாட்டீங்க? நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறேன், நீங்க அல்காத்தின் தான் போடணும், நீங்க ஹாஜின் போடாம தந்திருக்கீங்க, நான் தரமாட்டேன், இன்னும் வரவே செய்யாதீங்க அப்படின்ட்டார். அவர் ஒண்ணு 1000 2000 தூக்கி கொடுக்கல, வெறும் 25 ரூபா. அந்த ஹாஜியாரு ஹாஜின் போடாததுனால மாசத்துக்கு 25 ரூபாய் தரமாட்டேன்டாட்டா, அப்ப இவர் ஹஜ்ஜ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இவர் எதற்காக ஹஜ்ஜி செய்தார்? தன்னை எல்லாரும் ஹாஜியாரும் கூப்பிடணும், கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது ஹாஜின் போட்டு கொடுக்கணும், பள்ளிவாசல ரசீது போடும்போது ஹாஜின் போட்டு கொடுக்கணும். தயவு செய்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளே, இந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்குமானால் அதை தூக்கி எறியுங்கள். அது நமக்கு தேவையில்லை. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். நம்ம என்னைக்காச்சும் முசல்லி ஜமால் அப்படின்னு போட்டோமா? தொழுகையாளி ஜமால், தொழுகையாளி அல்லாஹ் பிச்சை அப்படின்னு நம்ம போட்டோமா? நோன்பு வைத்தவர்கள் சாயிப் ஜமால் என்று போட்டோமா? இல்லையே. ஆண்டுக்கு 1000 ஒரு தடவை செய்யக்கூடிய ஹஜ்ஜ அவர் செஞ்சுட்டு அவர் அல்காத்தின் போடணும், ஹாஜின் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அப்படின்னா அந்த ஹஜ்ஜ மப்ரூர் அல்ல. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹஜ்ஜலில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஒருவர் ஹஜ்ஜி செய்து பலம் யர்ஃபுஸ், மனைவியோடு சென்றிருந்தால் மனைவியோடு உறவு கொள்ளாமல் இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும் பொழுது ஒருவர் மனைவியோடு உறவு கொள்வாரே ஆனால் அந்த இஹ்ராம் முடிந்துவிடும், அந்த ஹஜ்ஜி பாத்திலாகிவிடும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ், யார் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜி செய்து மனைவியோடு உறவு கொள்ளாமல் வலம் யஃப்சுக், பாவமான காரியங்களை செய்யாமல், அங்க போய் புறம் பேசுறது, அங்க போய் வீணான வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, பெரும்பாலும் ஆதிகளை பார்க்கின்றோம். உம்ராவுக்கு போன இடத்திலேயே 2 பேருக்கு சண்டை வந்துருக்குன்னா நம்ம உலகத்துல இந்த ஊர்ல இருக்கும் போது சில பேர் 7ஆம் கலிமா 8ஆம் கலிமா பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பேசி காட்ட முடியாது. அந்த கலிமாக்களை எல்லாம் ஆதிகள் சர்வசாதாரணமாக புனிதமான அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். தயவு செய்து ஹஜ்ஜிக்கு போன நாம நியத்து வச்சுட்டா இப்பமே அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேவை. யாருன்னா என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது, யாரை பற்றியும் நான் தவறாக பேசிவிடக் கூடாது அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அப்ப யார் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜி செய்து உறவு கொள்ளாமல் பாவமான எந்த காரியத்தையும் பேச்சையும் பேசாமல் செய்யாமல் ரஜஅ, அவர் ஊர் திரும்புவாரே ஆனால் தயோனி வலதத்துஹு, அவருடைய தாயார் அவரை பெற்றெடுத்த நாளை போன்று குற்றமற்றவராக அவர் திரும்பி வருவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஹாஜிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அடுத்த 5வது சிறப்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற நூல்ல 2625வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. வஃப்துல்லாஹி ஸலாஸத்துன், அல்லாஹ்வுடைய படையினர், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் 3 வகையினர் இருக்கிறார்கள். ஒன்று யார் தெரியுமா? அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய போர் வீரர்கள். 2வது அல் ஹாஜ்ஜு, ஹஜ்ஜி செய்யக்கூடியவர். 3வது முஅத்தமிர், உம்ரா செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்கன்னு வச்சுக்கிறோம், நாம உபசரிப்போம். விருந்தாளிகளை உபசரிப்பது ஒரு மூமினுடைய தன்மை. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபா, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையாக நம்பி இருக்கிறாரோ
அவர் தன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி, முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், கடவுள் கொள்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கட்டும், விருந்தாளின்னு வந்துட்டாரா அவரை நம்ம உபசரிக்கணும். நம்மளால இந்த உணவுகளையும் பானங்களையும் அவருக்கு நாம் அருந்த சாப்பிட கொடுக்க வேண்டும். நாமளே சண்டை செய்யும் பொழுது அல்லாஹ் சண்டை செய்யாம இருப்பானா? விருந்தாளிகளே வாருங்கள் என்று நம்மை சிவப்பு கம்பளம் பிரித்து அல்லாஹ் வரவேற்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பல சிறப்புகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கா வெறிச்சோடி காணப்படும், யாருமே ஹஜ்ஜிக்கு போக மாட்டாங்க. இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, ஹஜ்ஜிக்கு தான் வருஷம் வருஷம் கூட்டம் போயிட்டே இருக்குது, இன்னைக்குதான் அது ஒரு சுற்றுலாவாக மாற்றி விட்டார்களே. ஒரு காலத்தில் கப்பல்ல போனாங்க, அதுதான உண்மையான ஹஜ்ஜி. 1000 பேர் 2000 பேர் கப்பல்ல போவாங்க. இப்ப பிளைட்ல 10 நாள்ல பறந்துட்டு வந்திருக்கோம். ஆனா கப்பல்ல போகும்போது 6 மாதங்கள் 7 மாதங்கள் கூட அவர் தாயகம் திரும்பி வருவதற்கு நாட்கள் பிடிக்கும். அந்த காலத்துல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்கள் ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னா மலை மாதிரிலாம் தலாக்கு விட்டு போயிருவாங்களாம், நம்ம திரும்பி வர்றது சந்தேகம். ஆனா அவர் திரும்பி வந்துருவாரு. அவர் ஒரு தலாக்கு மட்டும் விட்டுட்டு போவாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க, தஜ்ஜீதும் நிக்காக புதுப்பிச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அப்ப உள்ள ஹஜ்ஜி தான் உண்மையிலே ஹஜ்ஜி. பம்பாயில இருந்து ஜித்தாக்கு போறதுக்கு 10 நாள் 15 நாள் பிடிக்கும். பல குர்ஆன்களை அவர்கள் ஓதுவார்கள், கப்பல்ல தொழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க ஹாஜியுடைய நிலைமை, பிளைட்ல போறாங்க, என்னென்ன நடக்கு போய் பார்த்தாதான் தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஹஜ்ஜி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லது ஹஜ்ஜி செய்வார்கள் அல்லாஹ்விற்காக செய்ய மாட்டார்கள். செல்வந்தர்கள் சுற்றி பார்ப்பதற்காக. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்க, மனசுல கை வச்சு நம்ம எட்டி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், எத்தனை பேருடைய நியத்து அல்லாஹ்வுக்காக இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களோடு நம்முடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் உரசி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு போறாங்களே, சர்வீஸ்கள் அழைச்சிட்டு போறாங்களே, அவங்க என்ன தெரியுமா விளம்பரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு நாங்க ரூம் ஏசி ரூம், நீங்கள் வாகனிப்பதற்கு ஏசி வாகனம், அரிசுவை உணவு, தமிழ்நாட்டு உணவு, உங்களுக்கு தேவையான உணவு. இவன் கேட்கிற ஒட்டக பிரியாணி போடுறீங்களா, போட மாட்டீங்களா, அப்போ உங்க சர்வீஸ்ல நான் வரமாட்டேன். அவரு ஒட்டக பிரியாணி 3 நேரத்துக்கு போடுவேன், திங்களுக்கு தான் போறாங்க பொறுப்பாள். தயவு செய்து சத்தியத்தை நான் சொல்கின்றேன். ஏன்டே ஒருத்தர் கேட்டார், ரூம்லாம் நல்லா இருக்குமா, ஏசி வச்சிருப்பாங்களா, வெயில் அலையாம பாத்துக்கிடுவாங்களா, நேரத்துக்கு சாப்பாடு தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ் எனக்கு சொல்லுங்க, அதுலதான் நான் ஹஜ்ஜிக்கு போட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரு ஹஜ்ஜா? ஹஜ்ஜி என்று சொன்னால் சிரமப்பட வேண்டும். ஹஜ்ஜி கமிட்டிக்கு போய் பாருங்க, சாப்பாடே கிடையாது, பண்ரொட்டியும் பிஸ்கட்டையும் தண்ணியையும் குடிச்சுக்கிட்டு தான் ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் சுற்றி பார்ப்பதற்காக, ஏழைகளாக இருந்தால் அங்கு சென்று பிச்சை எடுப்பதற்காக. நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமையின் அடையாளத்தை பெருமானார் அளவாக சுட்டி காட்டினார்கள். மார்க்க அறிஞர்கள் நான் 10 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், 20 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், 50 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் என்று பெருமை பாராட்டுவதற்காக அந்த மார்க்க அறிஞர்கள் செல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதோடு நாம் இணைச்சு பார்க்கிறோம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1593வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மறுமை நாள் ஆகிரத்தை நெருங்க நெருங்க யஜூஜ் மஜூஜ் அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது ஒரு 2 மலைகளுக்கு இடையில, அதாவது செம்பு பாலங்களால் அவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அமெரிக்காக்காரங்க எவ்வளவு சேட்டலைட் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யஜூஜ் மஜூஜ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அல்குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவன் தஜ்ஜால் எங்க இருக்கிறான் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தஜ்ஜால் உலகத்துல படைக்கப்பட்டார். யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகின்ற அதிசய மனிதர்களும் பல வகையான குழப்பங்களை செய்வார்கள், அவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுஹஜ்ஜன்னல் பைத்து வல யுஹ்தமரன்ன பஅத குரூஜி யஜூஜ் வ மஜூஜ். யஜூஜ் மஜூஜ்
உலகத்திற்குள்ளால் வந்த பின்னாலும் கூட மக்காவை ஹஜ்ஜி செய்யப்படும், உம்ரா செய்யப்படும். இவங்க எப்ப வருவாங்க தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வருவாங்க, தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. ஹதீஸ்கள்ல தெளிவாக இருக்கிற தஜ்ஜாலை கொலை செஞ்ச பின்னால அவன் குழப்பம் தீங்கிட்டு நானும் நீங்களும் நிம்மதியா இருப்பான். கூட்டம் கூட்டமா அந்த எல்பிஜி மாதிரி ஊருக்குள்ள டவுனுக்கு வரும், பேட்டைக்கு வரும், சுத்தமல்லிக்கு வரும், உலகம் முழுக்க வருவார்கள், பயங்கரமான குழப்பங்கள் செய்வார்கள். அந்த யஜூஜ் மஜூஜ் வந்த பின்னாலேயும் கூட மக்காவிற்கு மதீனாவிற்கு உம்ரா செய்வதற்காக ஹஜ்ஜி செய்வதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அதற்கு பின்னால் ஒரு காலம் வரும், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத்து, பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யாத ஒரு நிலைமை வரும்போதுதான் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். இங்க ரெண்டு வகையான கருத்து. மக்கா வெறிச்சோடி கிடைக்கும் ஒரு கருத்து, இரண்டாவது மக்கால ஹஜ்ஜி செய்வதற்காக கூட்டம் வரும், ஆனா ஒருத்தர் கூட அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்ய மாட்டார். சில பேர் யாசகம் கேட்பதற்காக, சில பேர் நல்ல தீவனம் கிடைக்கும் அதற்காக, சில பேர் அப்படி அந்த பில்டிங் எல்லாம் பார்க்கலாம், பிளைட்ல பறக்கலாம், ஏசி ரூம்ல படுக்கலாம் என்பதற்காக ஹஜ்ஜி செய்வார்கள். ஒருத்தர் கூட அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜி செய்யாத ஒரு காலம் வந்தால் அப்பதான் உலகம் அழியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ஜி சம்பந்தமான இந்த செய்திகள் ஏராளம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலும் அது சம்பந்தமாக நாம் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரந்தரமாக கண்களை மூடுவதற்கு முன்னால் குடும்பத்தாரோடு இடையில்லாமல் திரு காபாவை ஹஜ்ஜி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.